ஹரஹர மகாதேவா. ஜெய் வராகி நமோ வராகி சரணம். வாராகி பக்தர்களுக்கு அடியன் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வாராகி பக்தர்கள் அனைவரும் வாராகி அம்மனை வழிபாடு பண்றீங்க. ஆனா வீட்டுல சில போட்டோ வச்சு ஏன் வழிபடுறதுக்கு பயக்கிறீங்க? அப்ப நீங்க வீட்டுல சில போட்டோலாம் வச்சு வழிபாடு பண்றீங்க, பண்ணிட்டு திருப்பி கிட்ட கொடுத்துறீங்க. அப்ப அதுக்கு யார் என்ன காரணம், ஏன் அப்படி பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம வாராகி போட்டோவை வச்சும் வீட்டுல வழிபாடு பண்ணலாம், அதே போல சிலை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். புரியுதுங்களா? அப்ப நம்ம சிலை வச்சு பூஜை பண்றதுக்கு பஞ்சமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி சாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் வைக்கிறது, இது வழக்கம். புரியுதுங்களா? அப்ப நீங்க இதை வச்சு வழிபாடு பண்றதுக்கு ஏன் பயக்கிறீங்க? அப்ப யாரோ சொல்றதை கேட்டு தான் நீங்க பயக்கிறீங்க. இது பயக்கணுங்கிற அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம புத்திக்கு நம்ம அறிவுக்கு சாமி மேல வச்சிருக்க அன்புக்கும் பக்திக்கும் மரியாதைக்கும் நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு வச்சு வீட்டுல வச்சு பூஜை பண்றது ரொம்ப சிறந்தது. ஆகையால யாரும் அம்பாவை வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொண்டே கோயிலில் கொடுக்காதீங்க. கோயிலில் கொடுத்தா கஷ்டங்கள் தான் அதிகமாகும். புரியுங்களா? இப்போ நீங்கள் ஒரு பிள்ளைய வளர்த்துறீங்க, அந்த பிள்ளைய திருப்பி கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பாவம் யாருக்கு வரும்? வளர்த்துறவங்களுக்கு தான் வரும். அதே போல தான் நம்ம தாய் தாப்பனை வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம். அது நம்ம பெத்த பிள்ளை மாதிரி. நீங்கள் என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அந்த பேரை சொல்லி தான் அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ண போறீங்க. அப்போ நீங்கள் தான் பேர் வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் அவங்களுக்கு அப்பா அம்மா. படைப்புல அவங்க நமக்கு தாய் தாப்பேன். நீங்க வச்சு பூஜை பண்ணி பேர் சொல்லி கூப்பிடுறது நீங்க தானே. அப்ப உங்களோட பிள்ளைய நீங்க வீட்டுல வச்சு பூஜை பண்றதுக்கு எதுக்காக நீங்க இது பண்ணணும், கொண்டே விடணும்? அதனால இது மிகப்பெரிய தவறு. தயவு செஞ்சு வீட்டுல அம்பாவை வச்சு பூஜை பண்றவங்க அத்தனை பேத்துக்கும், பக்தர்கள் அனைவருக்கும் சொல்ல நான் அடியேன்னு கேட்கறது என்னவென்றால், யாரும் போட்டோவோ சிலையோ வச்சு வீட்டுல பூஜை பண்ணீங்க அப்படின்னா அதை வீட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க. ஆனா அதை கொண்டே விட்டுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமா வரும். இதான் உண்மை. புரியுங்களா? ஆகையினால எல்லாரும் வாராகியை வச்சு வீட்டுல வச்சு பூஜை பண்ணலாம், போட்டோ வச்சு பூஜை பண்ணலாம். உங்களால தெரிஞ்ச நைவேத்தியம் இதை ஒரு ஸ்லோகங்கள் சொல்லி பூஜை பண்ணுங்க, போதும். எல்லா ஜீவராசிகளும் வாராகி பக்தர்களும் எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று வாழ்க. ஜெய் ஸ்ரீ மகா வாராகி அம்மன் துணை.